அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் எடுத்த ஒரு குட்டி விலாக் தான். பார்க்கலாமா? பல்லு வலி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் பெயின் இருக்குது தான். பட் எப்போ க்யூர் ஆகுன்னு தெரியல. இன்ஷால்லா கம்மியாயிரும். வந்தோடனே பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாம்பிராணி போட்டுட்டு நைட்டுக்கு டின்னருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நைட்டு டின்னர் என்ன ரெடி பண்ணேன்னா, அம்மா வந்து தோசை மாவு அரைச்சி கொடுத்துருந்தாங்களா, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் டீயை போட்டு குடித்து முடிச்சுட்டு இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணேன். ஆல்ரெடி நான் தேங்காய் சட்னி ரெசிபியெல்லாம் போட்டிருக்கேன். தேங்காயோட அளவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கிடுவேன். பொரிகளில் கொஞ்சோண்டு 3 பச்சை மிளகா, நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, வெள்ளை பூண்டு 2 பல் போட்டிருக்கேன். அவ்வளோதான். நல்லா அரைச்சிட்டு தாளிச்சிட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும். சிம்பிளான சட்னியே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் சட்னி தான். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம அஃப்ரா குட்டிக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தான் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம அஃப்ரீன் பாப்பாவுக்கு அவங்களுக்கு முட்டை தோசை ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஒரு முட்டை தோசை, ஒரு நார்மல் தோசை ஊற்றி மேடமை சாப்பிட சொல்லிவிட்டு குட்டி மேடமுக்கும் சாப்பாடு ஊட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அஃப்ரீனை தான் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளெயினாக முறு ஒரு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 முட்டை, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அதுலேயும் மிளகு ஜீரகம் போட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மாவு பேருக்கு ஒரே ஒரு கரண்டி மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முட்டை தோசை சுட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா. ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு முறுன்னு தோசையை சுட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு முட்டையெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஆனால் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. நைட் என்னமோ தோசை தான் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. பட் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களா, அதனால தான். நெக்ஸ்ட்டு இது வெந்ததுக்கப்புறமா பரட்டி போட்டுட்டு முட்டை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி முட்டை தோசை செய்வேன். நார்மலாக நம்ம தோசை மாதிரி ஊற்றிட்டு நடுவில் முட்டை கொத்தி ஊற்றி அதில் பெப்பர் போட்டு கூட செய்வேன். அந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெய் பொடி தோசை, இட்லி பொடி இருக்கும்ல, அதை போட்டு தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நெய்யை போட்டுட்டு அப்புறம் இட்லி பொடியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா முறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பரான பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டோட டின்னர் பார்த்திங்கன்னா இதுதான். அப்படி எனக்கு இந்த தோசை எதுவுமே பிடிக்காது, சாதா தோசை தான் பிடிக்கும். எனக்கு 2 தோசையை சுட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். அவ்வளோதான். இன்றைக்கி டே இப்படி தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.